அவனை அழைத்து சென்று அவனுக்குள் விளைத்த என சிவலோகத்தில் இவன் செய்து கொண்ட உணர்வுக்கொப்ப அழைத்து சென்று நீ எதை எண்ணியாயோ அதன்படி நீ அங்கே செல் என்று. இங்கே துன்பத்தின் பெயர் கெட்டது தன் பையனை காக்க வேண்டும் என்று எண்ணினோம். ஆனால் வேதனை என்ற உணர்வை எண்ணி இவன்பால் அதிகரிக்கப்படும் போது இந்த ஆன்மான் நிலைகள் அவனுக்குள் புகுந்து நாம் பட்ட வேதனை அங்கே அழைத்து செல்கின்றது நமது எண்ணம். ஆக எமன் யார்? நமது எண்ணமே. ஆகவே நாம் எடுக்கும் உணர்வின் தன்மையை நாம் அதிகமாக ஒருவர் பேசும் ஏசும் உணர்வினை நாம் கவர்ந்து விட்டால் அந்த உணர்வின் துணை கொண்டு நம்முடைய எண்ணம் பையன் மேல் பாசத்தால் அவன் என்ன செய்ய போகின்றானோ என்று உணர்வினை வளர்த்து விட்டால் இதை கலந்த உணர்வுகள் விஷம் கலந்த உணர்வாக்கி பையன் மேல் பாசமாக்கி இந்த ஆன்மா அவன் உடலுக்குள் தான் சேர். நம் உடலில் உணர்வு கொண்டு வளர்ந்தவன் பையன், நம்முடைய உணர்வே அவன். ஆகவே பிறருடைய தீமையின் உணர்வை வளர்த்து தன் குழந்தையின் உணர்வுகளை எண்ணிவிட்டால் இந்த ஆன்மா இதனின் வலுவின் துணை கொண்டு அவனில் சென்று அவனை காப்பதற்கு மாறாக இந்த நோயின் தன்னை அங்கே உருவாக்கி நமக்கு பின் அவன் சிதை உண்ட மனம் கொண்டு தன்னை காக்கும் உணர்வை இழந்து அவன் திசை திரும்புவான். ஆக நாம் சொல்வோம் என்று தந்தை அன்று இப்படி சொன்னார். இவர் கேட்காத நிலையில் இருந்தார். அந்த பாசத்தால் இவர் செய்தார். கடைசியில் அவருக்கு பின் குழந்தைகள் என்ன ஆகின்றார்கள். இதுகள் எல்லாம் நாம் எடுத்துக்கொண்ட உணர்வின் வலுவின் தன்மைதான் இங்கே வருகின்றது. மனிதனாக இருக்கும் நாம் ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு கார்த்திகேயா என்று நாம் தெரிந்து கொண்ட பின் நம்முடைய எண்ணங்கள் எதுவாக இருக்க வேண்டும்? கார்த்திகேயா சேனாதிபதி மனித உடலில் நின்று நல்ல குணங்களை காத்தல் அருள்மொழியின் சுடராக ஆன அந்த துருவ நட்சத்திரமான அந்த துருவ மகிழ்ச்சியின் அருணரை நான் பெற வேண்டும். என் உடல் முழுதும் படர வேண்டும். என் ஜீவான்மா பெற வேண்டும் என்ற இந்த உணர்வினை நமக்குள் தீமை புகாது அருள்மொழி உணர்வை செலுத்தி அந்த தீமையின் செயலை அடக்கி தனக்குள் உருவாக்கி என் குழந்தைக்கும் அருஞானம் பெற வேண்டும். அவனை காத்திடும் அருள் சக்தி பெற வேண்டும். அவன் அருள் செல்வத்தை பெற வேண்டும். என் பொருள் செல்வத்தை காக்கும் திறமை இப்படி நமக்குள் உருவாக்கினால் நமது ஆன்மா அந்த நிலையில் வளர்க்கப்படும் போது இதனின் கணக்கு பிரகாரம் நம்முடைய எண்ணம் ஆக சொர்க்க வாசல் என்ற உயிர்நிலை கொண்டு சொர்க்கலோகத்திற்கு அழைத்து செல்கின்றது. ஆக இங்கே நம்முடைய உணர்வின் மனிதனின் வாழ்க்கையில் இவன் செய்தான் என்றால் இங்கே உடலுக்குள் வரும்போது மீண்டும் அவனை நரக வேதனை படித்து அந்த உணர்வின் தன்மை அவனை இழந்த பின் நாம் மீண்டும் இந்த உடலை விட்டு சென்ற பின் விஷத்தின் தன்மை கொண்டு நாம் உடலை விட்டு பிறந்த பின் நரகலோகமே செல்லுகின்றோம். தன் பையன் என்ற உடலுக்குள் சென்றாலும் இவனை இந்த விஷத்தின் தன்மை கொண்டு அங்கு இயக்கப்படும் போது நரகலோகத்தை உருவாக்கி அதன் உணர்வின் வலிமை பெற்ற பின் இந்த உடலை விட்டு சென்ற பின் அடுத்து மனிதன் அல்லாத உருவை உருவாக்கிவிடும். இதுதான் சிவ தத்துவத்தில் தெளிவாக கூறப்படும். நந்தீஸ்வரன் சிவனுக்கு கணக்கு பிள்ளை. ஆகவே இதையெல்லாம் நாம் எண்ணும் எண்ணங்கள் அனைத்தும் நம் உடலில் இந்திர லோகமாக இருக்கின்றது. எதன் நிலையில் எடுக்கின்றோமோ இந்திரீகம் என்பது அதனுள் இருக்கும் அணுவின் தன்மை பாதுகாப்பாகி அந்த உணர்வின் தன்மை அதன் வழிகளில் தான் எந்த குணமோ அதன் அணுவின் தன்மை உருவாக்குகின்றது. ஆகவேதான் இந்திரீகம் என்று தெளிவாக கூறுகின்றது. ஆக இது நமக்குள் வரும்போது அதன் உணர்வின் எந்த குணமோ அது பாதுகாப்பின் தன்மை கொண்டு கருமுட்டையாக மாறி அதன் உணர்வின் தன்மை அணுக்களாகப்படும் போது அதன் உணர்ச்சிகள் உந்தி நமக்குள் இத்தகைய நிலைகளை உருவாக்குகின்றது. அதனால் நாம் எங்கே செல்ல வேண்டும்? மனிதனான பின் இனி பிறவியில்லா நிலைகள் அடைந்தவனும் இன்னும் 16 என்ற நிலைகள் அடைந்தவனும் நமது பிரபஞ்சம் சூரியன் முழுமையாக அடைந்தாலும் இந்த சூரிய குடும்பத்தில் விளைந்த இந்த உயிர் இந்த துருவ மகிழ்ச்சியின் அல்வட்டத்தில் வாழ்ந்த நாம் அதன் உணர்வின் துணை கொண்டு இந்த சூரிய குடும்பமே அழிந்தாலும் அகண்ட அண்டத்தில் என்றும் நிலை கொண்டு எதனையுமே கவர்ந்து உணர்வினை ஒளியாக மாற்றும் நிலை பெறுகின்றது. ஆகவே கணவனும் மனைவியும் இவ்வழி வாழ வேண்டும். இதுதான் காலை துருவ தியானத்தில் அகசின் கற்ற வழி. அகசின் நஞ்சை வென்றிடும் சக்தி பெற்றான். பின் அவன் வளர்ச்சி துருவத்தை உற்று நோக்கினான். துருவத்தின் ஆற்றலை தனக்குள் விரைவித்தான். ஆக நஞ்சை வென்றிடும் உணர்வை பெற்றான். துருவாயில் உணர்வை அறிந்தான். தன் மனைவிக்கு பெற வேண்டும் என்று எண்ணினான். மனைவியும் கடவுளும் இதை போன்று எடுத்து அருளின் உணர்வை ஒளியாக மாற்றினார். எதை கூர்மையாக எண்ணினாரோ அங்கே சென்றார். கடவுளின் அவதாரத்தில் கூர்மை அவதாரம் என்பது நாம் இன்று ஆமையை வைத்து நரியின் உணர்வை பார்த்து ஆமை அது கூர்மையாக பார்க்கின்றது. அதன் உணர்வின் தன்மை தனக்குள் நுகர்ந்து விட்டால் அந்த உணர்வுகள் அந்த ஆமையின் உடலுக்குள் அதிகமாயிட்டால் அதன் வலு அதிகமாயிட்டால் அதன் வழிகொண்டு இந்த ஆமை நரியாக பெறும். இதான் நாம் ஒன்று உற்று பார்த்து
இந்த பாம்பு தீண்டு விடுமே என்று வீட்டில் ஒரு பாம்பு ஊர்ந்து விட்டால் நாளை பாம்பு தீண்டு விடுமேன்னு எண்ணங்களை பாம்பின் பால் கூர்மையாக செலுத்தினால் அந்த மாதிரி எண்ணங்கள் கொண்ட வீடுகளில் பாருங்க அடிக்கடி பாம்பு வரும் பார்க்கலாம். ஒரு வீட்டில் தேடு வந்து விட்டால் அந்த தேடு மனிதனுக்குள் உருவாகி அந்த உணர்வின் தன்மை வருகின்றது. ஆனால் கீழ் வந்து விடும் பாருங்க அவன் கண்ணுக்கு தேடு தெரியும். ஆனால் இவங்க உணர்வில் இருந்த அந்த உணர்வின் தன்மை இந்த உணர்வுக்கொப்பை இயற்கை நிலையை அழைத்து வருகின்றது. இதை போன்றுதான் நாம் இந்த உணர்விலிருந்து நாம் வீழ்தல் வேண்டும். ஆக நாம் எதை எண்ணுகின்றோமோ அதன் உணர்ப்படி நமக்குள் வளைக்கின்றது. ஆக பாம்பு வந்துவிட்டதை என்று எண்ணிக்கொண்டிருந்தால் கீழ் வந்துவிட்டதை என்று உணர்வின் விளக்கிவிட்டால் நம்முடைய எண்ணமே இது நம் உடலுக்குள் சதா உணர்வின் தன்மை கொண்டு தேடுகளை நமக்குள் அழைத்து வருவதும் உணர்வின் பயங்கள் அதிகரிப்பதும் அந்த உணர்வின் அணுக்களாக விளைவிப்பதும் இந்த நிலையை அடைந்தால் இன்று மனிதனாக இருக்கின்றோம். எதை கண்டு அஞ்சினமோ இந்த அணுவின் தொடர்கள் அதிகமாகும் போது அந்த உணர்வின் அணுக்கள் அதிகமான பின் நாம் எங்கே செல்வோம் என்றால் பாம்பின் ஈர்ப்புக்கு செல்வோம், தேளின் ஈர்ப்புக்கு செல்வோம். இவைகளெல்லாம் இந்த உயிர்தான் அந்த உடல்கள் எல்லாம் இருந்து கடந்து வந்தது. ஒரு விஷத்தின் தன்மை கரையை போய் சினைத்து விட்டால் அது வளர்ச்சியின் தன்மை கொண்டு விடுகின்றது. அந்த விஷத்தின் தன்மை ஒப்பதான் அந்த அணுக்களின் இயக்கத்தை உருவாக்குகின்றது. இதை போலதான் நமது வாழ்க்கையில் நஞ்சினை நீக்கிவிட்டால் அந்த அருள் ஒளியின் உணர்வுகள் பரவி ஒளியாகின்றது. ஒரு வெளிச்சத்தின் தன்மை கொண்டு இருண்ட காரியத்தை போட்டுவிட்டால் அது மங்கச் செய்கின்றது. ஆனால் அதே சமயத்தில் ஒரு பச்சை காயத்தை காட்டினால் பச்சை என்ற நிலையில் காட்டுகின்றது. இதே போலதான் நமக்குள் உயிரில் அருளொளி சுடரின் உணர்வை நமக்குள் எடுத்துக்கொண்டால் அந்த உணர்வின் அறிவாக நம்மை இயக்குகின்றது. தீவை அகற்றும் உணர்வின் எண்ணங்கள் வருகின்றது. அதை நாம் பெறச் செய்வதற்குத்தான் இன்று நாம் தியானம் இருந்து நாம் இன்று பூர்ண சந்திரனாக மனிதனாக இருக்கின்றோம். தேய்வரை ஆகாது அருளின் உணர்வை நமக்குள் செலுத்தி என்றும் நிலையான உயிருடன் ஒன்றிய துருவனாக வேண்டும். துருவ மகிழ்ச்சியுடன் ஒன்றி வாழ்ந்திட வேண்டும். துருவ நட்சத்திரத்தில் ஒன்றி வாழும் 6வது அறிவின் தன்மை சப்தரிஷி மண்டலங்களாக வாழ்ந்திட வேண்டும். அவ்வழி செய்ய வேண்டும் என்றால் நாம் இதற்கு முன் செய்ய தவறியதை இன்று நாம் சாதாரணமாக நாம் சாங்கியங்களை செய்வோம். சுத்த சாம்பலை கங்கையை கரைத்துவிட்டால் பாவங்கள் போய்விடும் என்று அடுத்த கணம் நாம் வீட்டிலே அமர்ந்து எண்ணெய் தேய்ச்சி தலைமுகி விட்டு அடுத்து தலைமகன் கனவோமம் செய்து இந்த உணர்வின் தன்மை கொண்டு இந்த உடலை எடுத்து வருவோரெல்லாம் அதுக்கு வேண்டிய சாங்கியத்தை செய்துவிட்டு விநாயகர் கோயிலுக்கு சென்று அதை நெய் தீபம் இட்டார். அங்கே மோட்ச தீபம் என்று அதற்குள்ள அர்ச்சனை செய்து விட்டார். மோட்ச தீபம் என்று சொல்வார். இங்கே சாங்கியத்தை செய்துவிட்டு இந்த மந்திரத்தை சொல்லி ஆக மோட்சத்துக்கு போய்விட்டான் என்று பாவத்தை போக்கிவிட்டோம் என்று வந்து இங்கே வந்து மோட்ச தீபம் விநாயகர் கோயில் வந்து மோட்ச தீபத்தை காட்டுகின்றார். ஆனால் மற்ற அந்த மந்திரங்கள் ஓதுறவங்களோ அவங்க இதற்கெல்லாம் கனவோமம் செய்து பாவங்களை போக்கி கனவோமத்தை செய்தால் இதன் வழிக்குள் நமக்குள் அந்த சக்தி பெறுவோம் என்று அவங்களுடைய எண்ணங்கள். எந்த மந்திரத்தை சொல்லி எந்த யாகத்தில் நிலை கொண்டு எந்த புகை மூட்டத்தை இட்டு இதன் உணர்வின் தன்னை வளர்த்துக் கொண்டனரோ இவர் மடிந்த பின் இதே மந்திரத்தை எவரொருவர் இதே புகையிட்டு மந்திரத்தை ஜெபிக்கின்றனரோ அவர் ஆன்மா நிச்சயம் அவர் கைவல்யமாகும். அதன் வைத்து நான் விநாயகனை கணபதியை நான் கைவல்யம் பள்ளியுள்ளேன் எனக்குள் நான் இட்ட கட்டளை செய்வார் என்றெல்லாம் இதை நாம் எண்ணுவோம். மந்திர ஒளி கொண்டு உணர்வின் தன்மை தனக்குள் எடுத்து இந்த உணர்வின் ஒளியை எடுத்தால் அறியமாய். இதே போல ஒரு மனிதன் உடலுடன் நோயாக இருக்கப்படும் போது இப்படி ஆகிவிட்டானே என்று நண்பன் என்ற முறையில் எண்ணிவிட்டால் அவன் இறந்தான். அவனுக்குள் பழகிய உணர்கொண்டு அந்த ஆன்மா இந்த நண்பனின் உடலுக்குள் வந்த நோயைத்தான் உருவாக்கும். ஆக மந்திரம் கொண்டு இதை செய்தான் என்று வரப்படும் போது எந்த விநாயகனை இவர் உருவமாக வச்சு இந்த உணர்வின் நிலையை எடுத்தனரோ இந்த மந்திரத்தை ஜெபிக்கப்படும் போது இந்த மந்திரத்தின் நிலை கொண்டு எந்த உருவத்தை காட்டினரோ அந்த உருவ அலைகள் இங்கே வரும். ஆக நம்ம அலைகளாக நமக்குள் பதிவாக்கி அவன் எண்ணத்தின் நிலைகள் அலைகளாக படரப்படும் போது அந்த உணர்வின் நுகர்ந்தவருக்கு நிலையாகும். ஆகவே மனிதன் வாழ்க்கை இதன் வரையில் நாம் பக்தி மார்க்கத்திலும் அறியாத நிலையில் தான் நின்றிருக்கும். ஆக இன்று விஞ்ஞான அறிவில் வாழ்ந்தாலும் அஞ்ஞான வாழ்க்கையை வாழ்ந்துள்ளோம். பக்தி மார்க்கத்திலும் இன்று அஞ்ஞான வாழ்க்கையை வாழ்கின்றோம். ஆக அஞ்ஞானத்திற்கு மெய்ஞானத்தின் உணர்வை நமக்குள் எடுத்து நாம் வாழுதல் வேண்டும். ஆகவே இன்று உடலை விட்டு பிரிந்து சென்ற ஆன்மாக்களை அந்த ஞானிகள் கண்ட உணர்வின் தன்மையை உங்களுக்குள் உணர்ச்சி ஊட்டி உணர்வை பதிவாக்கி நினைவினை கூட்டி
அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் உங்களுடைய நிலையை இழுக்கச் செய்து அந்த உணர்வின் வலிமை கொண்டு உங்களுடன் வாழ்ந்து வளர்ந்து உடலை விட்டு பிரிந்து சென்ற அந்த ஆன்மாக்கள் இன்னொரு உடலுக்குள் சென்றாலும் நாம் அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்து உடல்வரும் உணர்வுகள் கரைந்து பிறவியில்லா நிலைகள் அடைய வேண்டும் என்று எண்ணினோம் என்றால் எதன் உணர்வை நாம் வலுவாக்கணுமோ அதையும் துணை கொண்டு அந்த ஆன்மாக்களை வின் செலுத்த முடியும். அவர்கள் வின் செல்லும் போது இந்த உடல் பெறும் உணர்வு கரைந்து விட்டால் அவர் வாழ்ந்த காலங்களில் நமக்குள் துன்பம் நேரி இருப்பினும் அதை மீண்டும் அவர்களை எண்ணும் போது நமக்குள் துன்பத்தை அகற்றும் உணர்வுகள் அவரால் நம்மளுக்கு பிறகின்றது. அதன் உணர்வு நாம் அடிக்கடி எண்ணும் போது இந்த உடலை விட்டு சென்றால் நாம் அங்கே சென்றடைகின்றோம். ஆகவே இதன் வழி சாஸ்திரங்கள் கூறிய முறைப்படி வேதங்கள் கூறுவதுதான் ரிக், சாம, அதர்வன, யஜுர். ஆக நாம் துருவ நட்சத்திரம் ஒரு ரிக்குதான். அதிலிருந்து வரக்கூடிய உணர்வுகள் சாம. அதன் உணர்வை நமக்குள் எடுத்தால் தீமைகள் விளைந்த உணர்வுகளை அதர்வன அடக்குகின்றன. ஆக தீமையை விளைவிக்கும் உணர்வுகள் அடக்கும் அவருடைய ஞானி உணர்வு நமக்குள் விளைந்தால் அதர்வன. அதன் உணர்வின் தன்மை 2.5 சேர்த்து கலந்து விட்டால் யஜு. ஆக உணர்வின் தன்மை நமக்குள் அடைந்த பின் இந்த உடலை விட்டு அகன்ற பின் நம்முடைய உயிரான்மா இங்கே செல்லும் மீண்டும் சாம. எதன் உணர்வுப்பட்டு இங்கே வித்தானதோ இந்த உணர்வின் தன்மை கொண்டு நட்சத்திரம் வளர் போல நம்முடைய ஆன்மாவும் அங்கே ஒளிபெறும் சரீரமாக மாறும். இதுதான் வேதங்கள் கூறிய மூலங்களை நாம் தெளிவாக எடுத்துக் கொள்ளுதல் வேண்டும். வேதங்களுடைய நிலைகளை நாம் அறிந்து கொண்டால் இது நமக்கு தெளிவாகும். இதுதான் வேதங்கள் கூறுவது ரிக், சாம, அதர்வன, யஜு, மீண்டும் சாம. இந்த 4 வேதங்களுக்கு ஒவ்வொன்றும் உருவாகும் உணர்வினை தெளிவாக காட்டி உள்ளார்கள். ஆனால் அதே சமயத்தில் இன்று மனிதன் உருவத்தை கண்டே உணர்வினை பெற்று பழகியவர். ஒரு மனிதன் உணர்வை பார்க்கும்போது அவன் கெட்டவன் என்று நாம் பார்க்கின்றோம். அந்த உணர்வின் தன்மை பதியாக்கிவிட்டால் அவனை பார்க்கும் போதெல்லாம் அந்த கெட்டவன் என்ற தோற்றங்கள் தான் வருகின்றது. ஆக அந்த உணர்வின் தன்மை நமக்குள் வரும்போது அவன் கெட்டவனாக இருக்கும் உணர்வுகளை நாம் நுகர நமக்குள் கெட்ட அணுக்கள் தோன்றி அவன் கெட்டதை எதை செய்தானோ அதன் உணர்வுகள் நமக்குள் அணுக்கள் விளைந்து நமக்குள் ஒரு கடும் நோயாக உருவாகும். ஆக நம்மை அறியாமலே புலம்பல் வரும், நம்மை அறியாமலே நோய்கள் வரும். ஆக அவனின் உணர்வு கெட்ட செயல்கள் வரும்போது அதன் உணர்வை நுகர்ந்தால் நமக்குள் அந்த தீமை விளையும். ஆக அவர் வெறுப்படையும் நிலைகள் அடைந்தால் நமக்குள் வெறுப்படைக்கும் அணுக்கள் உருவாகின்றன. இதை போன்ற நிலைகளை காட்டுவதற்குத்தான் நமக்குள் 1008 குணங்களை பிரித்து சிலையாக உருவாக்கி இதை துவைதம் என்று வைத்தார். அதே சமயத்தில் கனி எடுத்தால் அதனுடைய மனத்தை நாம் அறிகின்றோம். கனி துவைதம். நாம் பல பொருள்களை சேர்த்து பொங்கலை வைக்கின்றோம், அது துவைதம். அதிலிருந்து வரக்கூடிய மனம் அத்வைதம். ஆகவே இதை போன்று மலரை எடுத்துக்கொண்டால் மலர் துவைதம், அதிலிருந்து மனம் வருவது அத்வைதம். ஆக இதெல்லாம் மனிதனால் உருவத்தை பார்த்து அதனுடைய செயலாக்கத்தை உணர்வில் நுகர்ந்து இந்த உணர்வின் தன்மை நாம் நுகரப்படும் போது நாம் உயிரிழப்பட்ட பின் அந்த உணர்வுகள் நமக்குள் இந்த ரோஜாப்பை நுகர்ந்தால் அந்த ரோஜாப்பை உற்று பார்த்து அந்த ரோஜாப்பின் மனம் நலமா இருக்க வேண்டிய எண்ணி நாம் சுவாசித்தால் இது விசிஷ்ட அத்வைதம். நம் உடலுக்குள் உணர்வின் தன்மை அதிக உணர்வுகள் அந்த ரோஜாப்பு நறுமணமாக இருக்கும் என்று எண்ணங்களை தோற்றுவிக்கின்றது. நாம் மனத்தை நுகர்ந்தவர் பின் அதனுடைய மனத்தை பார்த்த பின் இந்த உணர்வின் தன்மை நுகர்ந்து அதன் அணுவின் தன்மை அடைய செய்வதற்குத்தான் இதை செய்தது. இதை போன்று அங்கு வைத்திருக்கும் கனியை பார்த்தார், கனி சுவை கொண்டது, உடலுக்கு நலம் பெற்றது. ஆகவே கனி எப்படி சுவையா இருந்ததோ கனி போன்ற சுவையான சொல்லும் செயலும் பெற வேண்டும் என்ற எண்ணத்தை தோற்றுவித்து இந்த உணர்வை நாம் நுகரப்படும் போது நமக்குள் அந்த உணர்வின் தன்மை வருகின்றது. ஆகவே நாம் எதை எண்ணுகின்றோமோ அந்த எண்ணம் தான் நமக்குள் உணர்வை தூண்டி உணர்வின் தன்மை உருவாகின்றது. ஏனென்றால் சூரியன் வெப்பம், காந்தம், விஷம் இந்த உணர்வின் தன்மை கொண்டு ஒரு கனியிலிருந்து வரக்கூடிய மனத்தை அது எடுத்துக்கொள்கின்றது. அந்த சுவைக்கு பேர் சீத்தா. அது உணர்வின் தன்மை எடுத்துக்கொள்ளும் போது அந்த கனியின் உணர்வை நாம் எண்ணி நுகரப்படுவது நாராயணன். ஏனென்றால் சூரியன் தான் அதை கவர்ந்து வைத்து நாராயணன் திரேதா யுகத்தில் சீதா ராமனாக தோன்றுகின்றான். அந்த சுவையின் உணர்வுகள் எதுவோ அந்த எண்ணத்தின் வழி நம்மை இயக்குகின்றது என்பதனை தெளிவாக்குகின்றன. ஆனால் அங்க வைத்திருக்கும் நற்குணங்களை பார்க்கப்படும்போது நம்முள் நின்று மனிதனாக உருவாக்கும் தீமைகள் அகற்றி மனிதனாக உருவாக்க காரணமாக இருந்த 1008 குணங்களில் ஒரு குணத்தை இப்படி சிலையாக வடித்து வைத்துள்ளார்கள். ஆகவே அந்த சிலையை பார்க்கும்போது நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்க வேண்டும்? நல்லது செய்து என்று காவிய படைப்பு. ஆகவே அந்த தெய்வம் நல்லது செய்வது என்று காவியத்தின்
அந்த குணத்தை எடுத்தால், அந்த உணர்வின் தன்மை நுகர்ந்தால் இது துவைதம். நாம் எண்ணத்தால் அந்த நல்ல செயல்களை செயல்படுத்த வேண்டும். நான் பார்ப்போர் நலம் பெற வேண்டும், நான் பார்ப்போர் எல்லாம் வளம் பெற வேண்டும், நான் பார்ப்போர் குடும்பங்கள் நலம் பெற வேண்டும் என்று உணர்வினில் நுகர்ந்தான். இந்த உணர்வின் தன்மை நமக்கு நல்லதை உருவாக்கும் அணுக்கள் உருவாகி, ஏனென்றால் இது துவைதம். நாம் எண்ணத்தால் எண்ணுவது அத்வைதம், நுகர்ந்து உணர்வின் தன்மையை நமக்குள் உருவாக்குவது விசிஷ்ட அத்வைதம். ஆகவே நாம் ஒருவர் நல்லதாக வேண்டும் என்று எண்ணிவிட்டால் இந்த உணர்வின் சத்தை நாம் மீண்டும் எண்ணும் போது அவருக்கு நல்லதாக்க வேண்டும் என்று நினைவருகின்றது. இப்ப பகமை கொண்ட உணர்வுகள் இருப்பினும் நாம் அந்த மகிழ்ச்சியின் சக்தி நான் பெற வேண்டும், அந்த மலரை போல மனம் பெற வேண்டும், மகிழ்ந்து வாழும் சக்தி நான் பெற வேண்டும், நாம் பார்ப்போர் உடல்களின் மலரை போல மனம் மகிழ்ந்து வாழும் சக்தி பெற வேண்டும் என்று ஆலயத்தில் உருவம் அமைத்து அருவ நிலையை நமக்குள் நகர்ந்து பண்பு கொண்ட உணர்வின் அணுக்களை நமக்குள் வளரச்சு. ஆக எண்ணம்தான். நாம் அந்த சிலையை பார்க்கும்போது இந்த தெய்வம் நல்லது செய்வது சிலப்புறாம். ஆகவே தெய்வம் அங்கே இருக்கக்கூடிய சிலை நல்லது செய்யவில்லை. சிலையின் உணர்வை நாம் நுகரும்போது அது துவைதம். நாம் எண்ணத்தால் நாம் உருவாக்கி அந்த உணர்வின் தன்மை நவரும் போது அத்வைதம். நுகர்ந்த உணர்வின் உணர்ச்சிகள் நமக்குள் தூண்டும் போது அந்த நல்ல செய்களையும் நல்ல சொல்லையும் செயல்படும்படி வைக்கின்றது. ஆகவேதான் நாராயணன் திரேதா யுகத்தில் சீதா ராமனாக தோன்றினான். ஆக நல்லதை எண்ணும் போது நமது உயிர் அந்த நல்லது செய்யும் அந்த உணர்வு அணுவாக உருவாக்குகின்றது. ஆக நல்லது செய்யும் உணர்வு உருவாக்கப்படும் போது நமக்குள் ஏதாவது தீமைகள் இருப்பினும் அருள் மகிழ்ச்சியின் உணர்வு இதனுடன் இணைக்கும் போது நல்ல குணத்துக்குள் தீமை புகாது. உணர்வின் தன்மை தனக்குள் எடுத்து நமக்குள் ஒருத்த தீமை என்ற நிலை இருந்தாலும் அதை மாற்றி அமைக்கும் உணர்வின் வலிமை கொண்டு இதை தனக்குள் வராது, அதை அடக்கி உணர்வின் தன்மை தனக்குள் தெளிவாக்குகின்றது. ஆகவேதான் இந்த உணர்வை நாம் எப்படி உருவாக்கும், நாம் எண்ணியது நமது உயிர் அணுவாக மாற்றுகின்றது. ஆகவே நல்ல குணங்கள் பெற வேண்டும் என்றாலும் இந்த மகிழ்ச்சிகள் காட்டிய அருளை மலரை போல மனம் மகிழ்ந்து வாழும் சக்தி பெற வேண்டும். அந்த மகிழ்ச்சியின் அல்வட்டத்தில் நான் வாழ வேண்டும் இந்த உணர்வை நுகர்ந்தான். இவை அனைத்தும் நாம் எண்ணுவது அத்வைதம். ஆகவே இதை போல நமக்குள் எடுக்கப்படும் போது அந்த உணர்வு விசிஷ்ட அத்வைதம். நம் உணர்வின் தன்மை அணுவானத்தில் நமக்கு தெரிகின்றதா அந்த உணர்ச்சிகளை ஊண்ட போதுதான் அந்த உணர்வின் அறிவாக நாம் இயக்குகின்றோம். ஆக மொத்தம் முதலே உருவத்தை பார்க்கிறோம், எண்ணத்தால் அருவ நிலைகள் நுகர்கின்றோம். நுகர்ந்த உணர்வு நமக்கு அந்த உணர்வின் உணர்ச்சியில் தோன்றும் அணுவாக மாறுகின்றது. ஆகவே இந்த தெய்வத்தை நாம் பார்க்கும்போது நல்லதை செய்யும் என்று எண்ணது நமக்குள் அந்த நல்லதை செய்யும் எண்ணங்கள் நமக்குள் உருவருகின்றது. உருவர செய்ய வேண்டும் என்பதற்குத்தான் நாம் நல்லதை செய்யும் உணர்வின் நமக்குள் வளர்த்து நமக்குள் தீமையான உணர்வுகள் வளராதபடி, தீமையின் உணர்வு அணுக்குள் வளராதபடி நாம் கண்ணுற்று பார்த்து நினைவின் ஆற்றலை நமக்குள் கொண்டு நுகர்ந்தறிந்து நம் உடலுக்குள் அத்தகைய நிலைகளை உருவாக்க வேண்டும் என்ற நிலை உருவாக்குவதுதான் ஆலயம். இன்று நாம் என்ன செய்கின்றோம் சற்று சிந்தித்து பாருங்கள். ஆலயத்துக்கு சென்ற பின் இங்கே வருவரெல்லாம் அந்த மகிழ்ச்சியின் அசக்தி பெற வேண்டும், மலரை போல மனம் பெற வேண்டும், மகிழ்ந்து வாழும் சக்தி பெற வேண்டும், என்னை போன்ற சுவையான சொல்லும் செயலும் நான் பெற வேண்டும், என் சொல்லில் இனிமை பெற வேண்டும், என் செயலில் புனிதம் பெற வேண்டும், வைரத்தைப் போல என் வாழ்க்கையை ஜொலிக்க வேண்டும், என் சொல் செயல் ஜெலிக்க வேண்டும் என்று எண்ணிவிட்டு இந்த ஆலயம் வருவரெல்லாம் வைரத்தைப் போல ஜொலிக்க வேண்டும், செயலெல்லாம் அந்த வைரத்தைப் போல வாழ்க்கை ஜொலிக்க வேண்டும். இந்த தெய்வத்தை போன்று அந்த நற்குணங்கள் அவர்கள் உடலில் எல்லாவற்றையும் உருவாக்க வேண்டும். கனியை போன்று இனிமையான செயல் அங்கு உருவாக்க வேண்டும். அருஞானம் பெற வேண்டும் என்று நீங்கள் பெற வேண்டும் என்று உங்கள் அங்க வருவோர் அனைவருக்கும் இந்த நிலையை பெற வேண்டும் என்று எண்ணும்போது அனைவரும் அதை எண்ணுகின்றனர். ஆகவே நமக்குள் பகமையான உணர்வு வளராதபடி அதை செய்வதற்கு தான் ராமன் கல்யாண ராமனாக எப்போது ஆகின்றான். எல்லோருடைய எண்ணங்கள் ஒன்றாக இணைத்து இந்த உணர்வின் தன்மை நாம் நுகரப்படும்போது அது எல்லோரையும் நலம் பெற வேண்டும் என்ற எண்ணத்தை என்பது அத்வைதம். ஆக நாம் நுகர்ந்தரும்போது விசிஷ்ட அத்வைதம். எல்லோரும் அந்த உணர்வின் தன்மை நலம் பெற வேண்டும் என்று எண்ணிப்பாரும் உங்களுக்குள் ஆனந்த கண்ணீர் வரும். ஆக அன்புடன் அரவணைக்கும் அணுவின் தன்மை உருவாகும். ஆகவே இதை செய்வதற்குத்தான் அன்று ஞானிகள் செய்தார்களே தவிர வெறும் ஓம் என்றால் அர்த்தமற்றது. ஆக நாம் எண்ணுவதை ஓய் என்று ஜீவனமாக மாற்றுங்கள். நாம் எதை ஜீவனமாக மாற்ற வேண்டும் என்று காரினார் ஓம் 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 என்று சொல்வதில் பொருள் இல்லை. ஆக நமக்குள் எண்ணும் உணர்வை ஓய் என்று ஜீவனமாக மாற்றுகின்றது. ஆகவே நாம் இதை எண்ண வேண்டும் என்பதனை தெளிவாக தெரிந்து கொண்டு இன்றும் அருள் மகிழ்ச்சியின் உணர்வுகளை நாம் நுகர்ந்து நம்முடன் வாழ்ந்தவர்களின் உணர்வுகளும் நமக்குள் உண்டு. ஆகவே நாம் இதை எடுத்து அந்த இந்திய நிலைகளில் சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்து எங்கள் குலதெய்வமான உயிரான்மாக்கள் அங்கே அடைந்து உடல் வரும் உணர்வுகள் கரைய வேண்டும் என்று எண்ணினார்.
அந்த உணர்வின் தன்மை நமக்குள் அணுவாகின்றது. அந்த உணர்வின் வலுவை நமக்குள் உருவாக்கும் அணுக்களாக உருவாகின்றது. இதன் வெளிகொண்டு தீமையில் அகற்றிய உணர்வுகள் நமக்குள் வளரப்படும் போது நாம் நம்முடன் வாழ்ந்த இப்ப நமக்குள் இதற்கு முன் அறியாத சேர்ந்த எத்தனையோ கேன்சர், டிபி, ஆஸ்மா போன்ற நோய்கள் வருகின்றது. அந்த உணர்வுக்கு அந்த அணுக்கள் தூண்டுகின்றது. அந்த உணர்வின் தன்மை நுகர்கின்றோம். நம்ம அறியாமலே உடல்கள் வேதனைப்படுகின்றது. ஆக வேதனை என்ற உணர்ச்சி உந்துகின்றது. ஆக நாம் வேதனை என்ற அணுக்கள் நம் உடலுடன் சேர்ந்தால் அந்த உணர்ச்சிகளை உந்தப்படும்போது நம் இரத்தத்தின் வழி நம் உயிரின் சிறுமூளை கெட்டுகின்றது. ஆக வேதனை என்ற உணர்வு வருகின்றது. அந்த அணுக்களுக்கு நம் உயிர் உடனே கண், காது, மூக்குக்கு ஆணை இடுகின்றது. அந்த உணர்வின் நினைவாற்றல் வலிக்கும் இடத்தை காட்டுகின்றது. ஆகவே அந்த உணர்வின் தன்மை நுகரப்படும் போது அந்த வலி இருக்கும் இடங்களில் எந்த விஷத்தன்மை அணுக்கள் பட்டதோ அதற்கு நேரடியாகவே உணவு செலுத்த செய்கின்றது. ஆகவே இதை போன்று நீங்கள் உங்கள் உடல்கள் வேதனை என்ற நிலை வந்தால் இப்ப நாம் கூறிய தியான வழிப்படி அருள் மகிழ்ச்சி உணர்வை நமக்குள் வளர்த்து அருள் ஞான வழிப்படி நாம் இன்று இதற்கு முன் அறியாது சேர்ந்து நமக்குள் தீமை விளைவிக்கும் அல்லது நம் உடலுக்குள் வேதனை உருவாக்கும், நம் உடலை சிதை செய்யும் அணுக்கள் உருவாகி இருந்தால் அத்தகைய சிதைவு நேரத்தில் நமக்கு வேதனை உணர்ச்சிகளை தோன்றுகிறது. இது விசிஷ்டாத்வேதம். ஆக அந்த உணர்வின் தன்மை உயிருக்கு எட்டுகின்றது. ஆனால் எட்டும்போது உணர்வை நுகர்ந்தால் அந்த வேதனை அணுக்களை வெறுக்க அதை பெருக்க உதவுகின்றது. ஆனால் அதே சமயத்தில் நாம் எதை பெருக்க வேண்டும்? துருவ மகிழ்ச்சியின் அசக்தியை நான் பெற வேண்டும். என் உடல் முழுதும் படர வேண்டும். என் உடல்ல ஜீவான்மா பெற வேண்டும். இப்ப எங்கு வேதனை உருவாக்கின்றதோ அந்த மகிழ்ச்சியின் அசக்தி அந்த அணுக்கள் பெற வேண்டும். அதற்குள் இருக்கும் மகிழை செய்யும் அணுக்களாக மாற வேண்டும். என் உடலில் நலம் பெற வேண்டும் என்று எண்ணுவதற்கு மாறாக அந்த அணுக்கள் மகிழ்ச்சியின் அருணர் பெற வேண்டும். மகிழ்விக்கு உணர்வு அணுவாக விளைய வேண்டும் என்று உங்கள் நிறைவு ஆற்றலை செலுத்தும். மகிழ்ச்சியின் ஆற்றல் நான் பெற வேண்டும் என்று அந்த உணர்வை வளர்த்து உடலுக்குள் இருக்கும் உணர்வை செலுத்தணும். இந்த உணர்வை செலுத்தப்படும் போது நம்முடைய நினைவாற்றல் அங்கே பெருகின்றது. அந்த பெருகும் நிலைவு கொண்டும் இந்த உடலை விட்டு சென்றால் நாம் அங்கே செல்லுகின்றோம். இந்த வேதனை தன்மை வரப்படும் போது சிறு குழந்தை இங்கே வந்தாலும் போறோம், அவன் ஏதாவது குடும்பத்தனமா தட்டினா போறோம், தொலைஞ்சு போறோம், இப்படி பண்றானே அப்படின்னு இந்த உணர்வு தான் தோன்றும். இங்கே வேதனை இருக்கும். அவன் சிறு பாத்திரத்தை போட்டால் உடனே அதிர்வு அதிகமாகும். அவன் உண்மையாக செய்யப்பட்டான், தொலைஞ்சு போறோம் இப்படி செய்கின்றானே என்று சாப நிலைகள் தோற்றும். இந்த சாப நிலைகள் அங்கே தோன்றப்படும் போது அவன் கேட்கிற எண்ணத்தில் நம் அருகிலே வரமாட்டான். வரவில்லை என்றால் இவன்பால் நம்மை எடுக்கின்றான் என்று இந்த உணர்வின் தன்மை வரப்படும் போது தன்னை அறியாமலேயே வெறுப்புணர்வுகள் வளர்ந்து இந்த வேதனை உணர்வுகள் அந்த உடல்ல விஷம் கொண்ட அந்த அணுக்களுக்கு சாப்பாடாயும் நம் உணர்வின் தன்மை ஊட்டி அந்த உணர்வின் நினைவாற்றலை கூட்டி நாம் நுகரச் செய்து அந்த உடலுக்கு உள்ள அந்த வேதனை உருவாக்கிய அந்த அணுக்களுக்கு ஆகாரமாக மாறுகின்றது. இதையெல்லாம் நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இயற்கை நிலையில் வேதங்கள் கூறுவதுதான். இதை மூலத்தை நாம் அறியாதபடி வேதம் மந்திரங்கள் ஓதுவதனால் பயன் இல்லை. வேதத்தின் மந்திரங்கள் நாம் ஓதுவோம் என்றால் அதே மந்திரத்தும் அதற்குண்டான புகை மண்டலங்கள் எழுப்புவோம் என்றால் அதே புகை மண்டலத்தை ஒருவன் ஓதி அந்த மந்திரத்தை ஓதினார் இந்த உடலில் எதை பெற்றமோ இது உணர்வின் தன்மை சென்ற பின் அடுத்த இந்த மந்திரத்தை ஓதினான் என்றால் எந்த தெய்வத்தின் உணர்ச்சி தூண்டும் வேத மந்திரங்கள் ஓதினார்களோ அவர் கையில் நாம் சிக்க வேண்டியதான். அவன் பல மகான் ஆயுதான். நான் இந்த தேவதையை கைக்குள்ளே வைத்துள்ளேன், ஆண்டவனை அடக்கி ஆட்சி பெறுகின்றேன். மந்திரக்குள் ஆண்டவனை அடக்குவதென்றும் மந்திரத்தால் நான் சர்வம் உருவாக்குவதென்றும் இன்று நாம் இருக்கும் வழக்கங்கள். ஆகவே நாம் மந்திரம் ஓதும் உணர்வுகள் மனிதனுக்குள் உருவாக்கப்படும்போது இவன் மடிந்தால் அதே நிலை கொண்டு ஓதினால் இந்த ஆன்மாக்கள் அவன் கையிலே சிக்கும். ஆக மற்றவனை காட்டணும். இவனுக்குள் துர்செயலை செய்திருந்தால் அந்த துர்செயலை செயல் வைக்கும் பயன்படுத்தணும். அவனுக்குள் துரு அணுக்கள் உருவாகின்ற நோய்கள் வர வைத்திருந்தால் அதற்கொண்டு ஒளி எழுப்பும் சாம அந்த உணர்வின் இசையை எழுப்பினார். ஒருவன் காதலை கேட்க செய்தார். அந்த உணர்வின் தன்மை ஒரு மண்ணிலே பதிய செய்து இந்த உணர்வின் ஒளியை எழுப்பி அங்கே எண்ணத்தை தூவி வைத்து மண்ணை தூவி வைத்தால் போறோம். அவர் குடும்பத்தில் அறியாதபடி இந்த உணர்வின் நினைவாற்றல் வந்து இந்த தீமையின் உணர்வுகளை உருவாக்கும். இது பாலமாக அமையும். ஆக மனிதனாக இருக்கும் நாம் சர்வற்ற உணர்ந்த உணர்வுகள் நமக்குள் இருக்கும் செயலாக்கங்கள் இதன் வழி நமக்குள் செயல்படுகின்றது. இதை போன்ற நிலைகளிலிருந்து சாம அதர்வன ஆக ஒரு உணர்வின் தன்மை இப்ப சாந்தமான உணர்வு வரப்படும் போது அதில் விஷத்தன்மையான உணர்வுகள் பட்டால் அந்த சாந்தமான உணர்வுகள் அடிப்படையின் அதர்வன. ஆகவே இதையெல்லாம் விஷத்தின் தன்மை முறித்தவன் துருவ மகரிஷி. அது ரிக், அதிலிருந்து வரக்கூடிய சாம இசை. நாம் அதை நுகர்ந்தால் நம்ம வாழ்க்கையில் வந்த தீமைகளை அடக்க அது வல்லமை பெற்றது அதர்வன. அதன் உணர்வை இந்த வாழ்க்கையில் இந்த உணர்வினை இணைத்து விட்டால் யஜூர். மீண்டும் மீண்டும் அந்த துருவ மகிழ்ச்சியின் உணர்வை எடுத்தால் இந்த உடலிலே ஒளியின் உருவாக்கும் நிலைகள் பெறுகின்றோம். இதைத்தான் தெளிவாக செய்து நமது சாஸ்திரங்கள் தெளிவாக்கியது. அதன் வழி நாம்
இந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற இந்த ஆன்மாக்களை அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் பூர்ண நிலவாக என்றும் அழியா நிலையாக அந்த உயிரான்மாக்களை செலுத்தும். அவரின் உணர்வுகள் நமக்குள் இருப்பதனால் இந்த உணர்வின் நினைவாற்றல் அங்கே அவர்கள் சென்ற பின் நாம் பின் அவர் வழியிலே அங்கே அடையலாம். இப்ப கணவனும் மனைவியும் இவ்வழியில் நாம் செய்ய வேண்டாம். சாஸ்திரப்படி இந்து மதங்களுக்கு ஒப்ப சில நிலைகளை மாங்கல்யத்தை நீக்கச் செல்வார்கள். கணவன் இறந்து விட்டால் மாங்கல்யத்தை நீக்க வேண்டும் என்று. ஆக கணவன் இறந்த பின் கணவன் இறந்தவன் என்று தெரிய வேண்டும் அடுத்தவர்களுக்கு என்பதற்காக இப்படி சாஸ்திரங்கள் படி மதத்தின் அடிப்படையில் இப்படி நீக்குகின்றன. ஆனால் அதே சமயத்தில் கணவன் இறந்து விட்டால் மற்றொரு இச்சைகள் பட்டால் உன்னுடைய நிலைகள் மாறிவிடும் என்று ராஜஸ்தான் போன்ற நகரங்களில் இன்று பெண்களை கணவன் இறந்து விட்டால் தவறு செய்யாதவர்களையே அந்த சிதையில் இவன் எரியும் சிதையிலேயே கதைகளை சொல்லி அங்கே பொசுக்குகின்ற சாஸ்திரம். இதிலெல்லாம் மனிதன் மதத்துக்கு மதம் இனத்துக்கு இனம் என்ற நிலைகளில் தவறான பாதையில் சென்று தன் வாழின் நிலைகளை இழந்து விடுகின்றான். கணவன் இறந்து விட்டால் அவன் உணர்வு இங்கே இருக்கின்றது. ஆகவே கணவன் இறந்து விட்டால் அந்த ஆன்மாவை சப்தரிஷி மண்டலத்துடன் இணைய வேண்டும். உடல் பெறும் உணர்வுகள் கரைய வேண்டும். என்னுடன் வாழ்ந்த நாள்கள் எது இருந்ததோ அந்த உணர்வின் தன்மை மகிழும் உணர்வுகள் எனக்குள் அடைய வேண்டும் என்ற இந்த உணர்வை எடுத்து அவன் நினைவாக எடுத்து இருவருக்கும் ஒன்றிய நிலையில் கொண்டு தன் குழந்தை ஈன்ற பின் அந்த குழந்தைகளுக்கு அந்த அருள்வழி படர வேண்டும், அருஞானம் பெற வேண்டும், அருள்வழியில் வாழ வேண்டும் என்ற எண்ணால் கணவனை இழந்த நிலைகள் மறைந்துவிடும். அருள் ஒளியின் உணர்வுகள் இங்கே சுழன்றுவிடும். ஆகத்தான் இழந்தோம் என்ற நிலை இல்லாது அருளி பெற்றோம் என்ற நிலைகள் வரும். இதை போல இன்று சில நிலைகளில் வேதங்களை உருவாக்கியவர்களே என்று சொல்வார்கள். ஆக மொட்டை அடித்து விட்டார் அவர் மற்றொரு நிலையாகிவிடும். மொட்டை அடித்து அவர் பார்க்கக்கூடாது என்றும் சில தவறுகளை செய்வார். இதுகளெல்லாம் தவறான வழிகளில் மதத்தை வளர்க்க, மதத்தின் அடிப்படையில் அரசை வளர்க்க, அரசின் வழிகளை வழிநடக்க இது செய்து ஞானிகள் காட்டிய வழிகளில் இதை போன்ற நிலையில் எவரும் செய்யவில்லை. ஆகவே இதை போன்ற நிலையில் நாம் செய்வோம் என்றால் கணவனை இழந்தவர்களை இங்கு அதே வேதனை கொண்டு இழப்பதும் வேதனை கொண்டு வளரச் செய்கின்றன. ஆக கணவன் இழந்ததை இவர்கள் எண்ணி எண்ணி வேதனை உணர்வுகள் இங்கே வளரப்படும் போது இவர் உடல்களின் நோய்கள் தான் வருகின்றது. தன் குழந்தைகளுக்கு மரியாதபடி பாசத்தால் அவர் இழந்துவிட்டார். இன்னைக்கு யார் என்ன செய்வது என்று வேதனை கொண்டு சொல்லப்படும் போது குழந்தைகளும் அது நுகர்ந்து வேதனை உணர்வுகள் அங்கே வளர்த்து குழந்தைகளும் அறியா நிலைகள் அடைகின்றது. இதை போன்ற நிலைகளிலிருந்து மீள ஞானிகள் காட்டிய வேதத்தின் மூலத்தை அறிந்துணர்ந்து வாழ்க்கையில் வாழ்ந்தோம் என்றால் பக்தி மார்க்கங்களில் அஞ்ஞான வாழ்க்கையை தான் வாழ்கின்றோம், விஞ்ஞான வாழ்க்கையில் அஞ்ஞான வாழ்க்கையை தான் வாழ்கின்றோம். அஞ்ஞானின் உணர்வு வாழ்க்கை வாழ்ந்தால் மெஞ்ஞான வாழ்க்கையை வாழலாம். உணர்வின் உணர்வை தொடர்ந்தால் நாளை இந்த உடலை விட்டு சென்ற பின் நாம் எதுவாக ஆக வேண்டும். அருளி பெறவே அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்து உடல் பெறும் உணர்வுகள் கரைந்து அருளி பெற வேண்டும், பிறவியில்லா நிலைகள் அடைய வேண்டும். ஐந்த நிலைகள் ஏங்கி ஏங்கி அவர்கள் சப்தரிஷி மண்டலத்தில் இணைந்து உடல் பெறும் உணர்வுகளை அங்கு கரைத்தால் நம்முடன் வாழ்ந்த அறிவும் நம்மை காத்திட்ட அறிவும் நமக்குள் தெளிவாவதும் அடிக்கடி அவர்கள் எண்ணும் போதும் நமக்குள் பகைமை உணரை மாற்றி அருளின் தொடராக இந்த வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு நிமிடத்திலும் குறையை காணும் நிலையோ வேதனைப்படும் நிலைகளோ வேதனைப்படுவோர் பார்த்து உணர்ந்தாலும் அந்த உணர்ந்த நிலையில் நமக்குள் வளராது. அவர்கள் மகிழ்ச்சியின் உணர்வு பெற வேண்டும், அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு பெற வேண்டும், இந்த சப்தரிஷி மண்டலங்களின் உணர்வு பெற வேண்டும், என் உடல் முழுவதும் பலர வேண்டும் என்று ஏங்கி இந்த உணர்வினை செலுத்திவிட்டு நோயாளியை பார்த்து மகிழ்ச்சியின் அசக்தியை நீ பெறுவாய், நோயிலிருந்து விடுபடுவாய் என்று எண்ணும். இதே போல உங்களுக்குள் நோய் இருந்தால் மகிழ்ச்சியின் அசக்தியை நான் பெற வேண்டும், என் உடல் முழுவதும் பலர வேண்டும், என் ஜீவான்மா பெற வேண்டும் என்று நோகும் இடங்களுக்கு எண்ணங்களை செலுத்து. ஒரு நோயின் தன்மையை பலகாலம் எண்ணி பலகாலத்துக்கு பின் தான் நோய் என்ற விளைவை வருகின்றது. நாம் எண்ணி உணர்வுகள் அணுக்கள் பெருகி அணுக்கின் வளர்ச்சி அணுக்கும் அதனின் மலங்கள் நமக்குள் நல்ல அணுக்களின் மலங்களில் படப்படும் போதுதான் இந்த தசைகள் கரைகின்றது. அப்போ வலிகள் வருகின்றது. இப்போ வலித்தவுடன் மகிழ்ச்சியின் அசக்தி நான் பெற வேண்டும், என் உடல் முழுவதும் பலர வேண்டும், என் ஜீவாத்மா பெற வேண்டும், என் ஜீவ அணுக்கள் பெறணும் நான் எண்ணினேன். அது என்ன வலி நிக்கலையா அப்படின்னு தான் இந்த நிக்கலையே இந்த உணர்வை சேர்த்தான். ஒரு கம்ப்யூட்டர் பதிவு செய்து ஒரு இடத்தை நிறுத்தி புஸ்டாப் இப்ப நிக்க வேண்டும், வலி நீங்க வேண்டும், அருளி படர வேண்டும் என்ற நிலையை நாம் தொடர்ந்து இதை கூட்டி அதனுடைய பருவம் வரும்போது நிச்சயம் நிற்கும். ஆகவே இதை அதற்குள் நான் ஐயோ அம்மா நிக்கலையே அப்ப இதோட என்ன செய்கிறோம், அந்த மகிழ்ச்சியில் எண்ணி வலி நிக்கலையே இப்படி மாற்றிடுவாங்க. இதெல்லாம்
அருள் மகிழ்ச்சி உணர்வு படர வேண்டும், மகிழ்ந்து வாழும் சக்தி பெற வேண்டும். அந்த தசபாகம் அணுக்கள் அருள் ஞானம் பெற வேண்டும். இல்லையா? தீமையை பார்த்த உணர்வுகள் அதன் உணர்வு கொண்டு கருவாகி சுழண்டு வரப்படும் போது தேங்கிய இடங்கள் வெடித்த உணர்வுகள் அந்த உணர்வு உணர்ச்சியை தூண்டி அது உணவுக்காக இயங்கும் நிலையம் அது இனத்தை பெருக்குகின்றது. ஆகவே இதையெல்லாம் அறிந்துணர்ந்த நீங்கள் ஒவ்வொரு நிமிடத்திலும் நாம் எதை செய்ய வேண்டும் என்பதை சிந்தியுங்கள்.